அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போமா. நம்ம எல்லாருமே ஜாதகம் அப்படிங்கிறது முழுமையாக நம்புகிறோம். இந்த குழுவில் பயணிக்கிறவங்க, இந்த யூடியூப் இதில் பயணிக்கிறவங்க, இந்த வாட்ஸ்அப் குழுவில் பயணிக்கிறவங்க எல்லாருமே ஜாதகத்தை நம்புகிறோம். ஜாதகம் 100% உண்மை. என் அனுபவத்தில் நடக்கிற செயல்பாடுகள் அனைத்தும் 100% உண்மை. புரியுதுங்களா? அப்போது ஒரு மனிதனுக்கு ஜாதகம்தான் வழிகாட்டி, நம்முடைய கர்மாவை சொல்லக்கூடிய ஒரு கால கண்ணாடி. இதில் பிறப்பு எப்படி அமையுது, என்ன இந்த சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா, அதாவது பல வினை, பல ஜென்மங்களாக செய்த நம்முடைய சேர்த்து வைக்க வினை. எப்படி டெபாசிட் சேர்த்து வைக்கிறோம், சொத்து சேர்த்து வைக்கிறோம், அதாவது அது என்ன சொல்கிறது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம எதை செலவு பண்ண போகிறோம், அதுதான் பிராப்த வினை. இப்போ நம்ம இந்த ஜென்மத்துக்கு அனுப்போம், ரோக்க பயணம் போகிறோம், இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறோம்ல, அது பிராப்த வினை. இந்த சஞ்சிதம் அப்படிங்கிறது, சேர்த்து வைத்துள்ள வினைங்கிறது, எண்ணற்ற பிறவிகளில் எண்ணற்ற நற்செயல்களும் தீய செயல்களும் செய்து சேர்த்து வைத்துள்ள ஒரு கர்மா. அது இன்னும் பயனளிக்கவில்லை, பயன்பாட்டுக்கு வரல, பயன்பாட்டுக்கு வராமல் அப்படியே நிற்கிது, அது மலையளவு நிற்கிது. பிராப்தம் என்பது நம்ம என்ன நமக்கு தேவையோ, இப்போ எதை கொடுத்தா இவனுக்கு பயனோ, எதை கொடுத்தா இவனுக்கு பக்குவப்படுவானோ, அந்த வினையை ஒரு பகுதி எடுத்து, நல்வினை தீவன் எடுத்து தொகுப்பாக பிராப்தமாக இப்பிறவில் அனுபவிச்சுவான்னு இந்த உடம்பு கொடுத்துருக்காரு. அதுக்கு பேர் பிராப்த வினை. ஆகாமி வினைன்னு என்னென்னா, நம்ம கொண்டுட்டு வந்தோம் இல்லைங்க, இதை கழிச்சிட்டு போகாமல் இந்த வினையை மூலதனமாக வச்சுட்டு நம்ம புதிய வினை செய்கிறோம். நம்ம செய்கிற செயல்பாட்டுக்கு புதிய வினை வருது அல்லவா, அதில் நன்மை தீமை ஒரு பக்கமாக சேருது. அதுக்கு பேர் ஆகாமி வினை, ஈட்டும் வினை. இந்த 3 வினைகளில் ராகுவும் கேதுவும் சஞ்சித கர்மாவுக்கு காரணமான கிரகங்கள், அதாவது சேர்த்து வைத்துள்ள வினை. அதனால தான் அவன் நிழல் அவனோடப்பா சொல்லுவோம் அல்லவா, அது ஹார்ட் டிஸ்க்கு சேர்த்து வைத்துள்ள வினை. சனி பகவான் இருக்காரு, அவர் தான் பிராப்த வினை. இப்பிறவியில் உனக்கு என்ன வினையோ அதை கொடுக்கக்கூடியவர். புரியுதுங்களா? இந்த ஆகாமி வினை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது ஈட்டு வினை, அந்த வினைக்காரனார் தெரியுங்களா, செவ்வாய். எப்படி நான் யார் தெரியுமா, என்ன போய் சொல்லிட்டானா, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, நான் என்ற தன்முனைப்பு தான் மீண்டும் மீண்டும் வினையை ஈட்டுகிறது. அது நல்வினையாகட்டும் தீவினையாகட்டும். நான் தர்மம் செய்யணும், நான் எண்ணற்ற நற்செயல் செய்யணும், இதுவும் நல்வினை. நான் என்னை கெடுத்தவன் ஒரு வழி பண்ணணும், இது தீவினை. நான்கிற தன்முனைப்பு. இதை நீங்கள்